வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காட்பாடி தொகுதியோட ஒரு ஆழமான களாய்வு. இது வெறும் அரசியல் கணக்குகளை பத்தி மட்டும் இல்ல, தரவுகளை வச்சு ஒரு நல்ல ஆட்சியை எப்படி உருவாக்கலாம்னு சொல்ற ஒரு தெளிவான வரைபடம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். காட்பாடி இது ஏதோ ஒரு சாதாரண தொகுதி கிடையாது. இங்க அரசியல் சூழலே ரொம்ப பதட்டமானது. மக்களின் தீர்ப்பு ஒரு கத்தியின் முனையில நிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். இந்த நம்பரை பாருங்க, வெறும் 0.4%. என்ன இதுன்னு கேக்குறீங்களா? 2021 தேர்தல்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் இருந்த வாக்கு வித்தியாசம் இதுதான். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வாக்குகள்ல வெறும் சில 100 வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. இதுவே சொல்லுது இந்த தொகுதி எவ்வளவு நுட்பமானது, ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியம்னு. தமிழ்நாடு வரைபடத்துல வேலூர் மாவட்டத்தோட இதய பகுதியில இருக்கு இந்த காட்பாடி. இது வெறும் ஒரு ஊர் இல்ல, ஒரு முக்கியமான அரசியல் போர்க்களம். இங்க நடக்கிற மாற்றங்கள் சுத்தி இருக்கிற மத்த பகுதிகளையும் பாதிக்கிற சக்தி கொண்டது. சரி, இந்த அரசியல் கணக்குகளை எல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த மண்ணின் மக்களோட உண்மையான குரலை கேட்கலாமாங்க. அவங்க என்ன பிரச்சனைகளை தினமும் சந்திக்கிறாங்கன்னு பாப்போம். அவங்களோட முதல் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நாள்பட்ட தண்ணீர் பஞ்சம். இது ஏதோ சின்ன குறை இல்ல. மக்களுக்கு அடிப்படை தேவையான தண்ணீரையே கொடுக்க முடியலைங்கிறது நிர்வாகத்தோட ஒரு பெரிய தோல்வி. இத நான் சும்மா சொல்ல, டேட்டா சொல்லுது. அங்க இருக்கிற ஏரிங்க வெறும் 25% தான் நிரம்பி இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க தண்ணீர் பிரச்சனை எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு. அடுத்த பெரிய தலைவலி இளைஞர்களுக்கு வேலை இல்ல. அங்க இருக்கிற தோல் தொழில், சின்ன சின்ன மெஷின் பாகங்கள் செய்யற கம்பெனிங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு படிச்ச பசங்களுக்கு போதுமான வேலையை உருவாக்க முடியல. மக்கள் இலவசங்களால சோர்வடைஞ்சிட்டாங்களா? ஆமா, இந்த மேற்கோள் அதான் சொல்லுது. அவங்களுக்கு உண்மையான வளர்ச்சி திட்டங்கள் தான் வேணும். ரோடு வேணும், வேலை வேணும், தண்ணி வேணும்னு நேரடியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத நாம நலத்திட்ட சோர்வுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு நிலைமையும் ரொம்ப மோசமாயிட்டு வருது. ஆகஸ்ட் 2024ல ஆக்சிடென்ட் மாதிரி நாடகம் போட்டு கொல்ல, பிப்ரவரி 2024ல ஓடுற ரயில்ல தாக்குதல். இதெல்லாம் கேட்கும்போது மக்கள், குறிப்பா பெண்கள், எப்படி தைரியமா வெளியே நடமாட முடியும்? இதுவரைக்கும் நம்ம மக்களின் உணர்வுகளை பத்தி பேசினோம். இப்போ இந்த அதிருப்திக்கு பின்னாடி இருக்கிற எண்களை பாப்போம். டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆராய்வோம். 2016 இருந்து 2021க்கு வரும்போது ஓட்டுப்பதிவு 3% குறைஞ்சிருக்கு. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. மக்களுக்கு அரசியல்ல இருக்கிற விருப்பமே குறைஞ்சு போச்சு, யார் மேலயும் நம்பிக்கை இல்லங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. இங்க பாருங்க, இதுதான் அசலைன ஆட்டமே. திமுகவோட ஓட்டு வங்கி நல்லாவே சரிஞ்சிருக்கு. ஆனா அதிமுகவோட ஓட்டு வங்கி பயங்கரமா ஏறி இருக்கு. திமுக ஜெயிச்சதே வெறும் 0.4% வித்தியாசத்துல தான். இதுலேருந்தே தெரியுது ஆளுங்க கட்சியோட நிலைமை எவ்ளோ ஆட்டம் கண்டு இருக்குன்னு. காட்பாடியோட சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா ரொம்ப கலவையா இருக்கும். எந்த ஒரு ஜாதியோ மதமோ தனியா ஆதிக்கம் செலுத்த முடியாது. தலித்துகள், வன்னியர்கள், செங்குத்து முதலியார்கள், சிறுபான்மையினர்னு எல்லாருமே முக்கியமானவங்க. இவங்க எல்லாரோட தேவையும் புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க ஜெயிக்க முடியும். இப்போதைய எம்எல்ஏவோட செயல்பாட்டை பார்த்தா இந்த ஓட்டு சரிவுக்கான காரணம் நமக்கு நல்லாவே புரியும். நலத்திட்டங்கள் போய் சேர்ந்தாலும் அதுல நிறைய புகார்கள், பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் எதுவும் இல்ல. இதனால மக்கள் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சி ஒருவிதமான எதிர்ப்பு மனநிலை உருவாகியிருக்கு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இது எல்லாம் எப்படி ஒரு வாய்ப்பா மாத்துறது, ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்னு ஆராயலாம். நம்ம கண்ணுக்கு 3 விதமான வாக்காளர் குழுக்கள் தெரியுறாங்க. முதல் தடவையா ஓட்டு போட போறவங்க. தெலுங்கு பேசுற மக்கள் மாதிரி இதுவரைக்கும் யாரும் சரியா கண்டுக்காத குழுக்கள். 2வது, நாம் தமிழர் பாமகவுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க. 3வது, திமுக மேல அதிருப்தியில இருக்கிற கிராமப்புற ஏழை மக்கள். இவங்க 3 பேரையும் ஒன்னு சேர்த்தா ஒரு வெற்றி கூட்டணிய சுலபமா அமைக்கலாம். ஆனா இந்த மக்களை அணுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பொது வாழ்க்கையில கண்ணியமாவும் பொறுப்பாவும் பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம வாக்காளர்களோட எந்த தகவலா இருந்தாலும் இந்திய சட்டப்படி அவங்களோட தனி உரிமைக்கு முழு மரியாதை கொடுத்து அவங்க அனுமதியோட தான் கையாளணும். இது ரொம்ப முக்கியம். இனிமே வெறும் வாய் வார்த்தை, வெற்று வாக்குறுதியெல்லாம் ஏற்படாது. மக்களுக்கு தேவை அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய ஒரு பிளான். அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னு இப்ப பாப்போம். இந்த வியூகத்தை நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். 4 முகம் கொண்டது. முதல் முகம் ஆக்ரோஷம். சிவனோட உக்ரம் மாதிரி ஆளுங்கட்சியோட தண்ணீர் பாதுகாப்பு தோல்விகளை கடுமையா தாக்கணும். 2வது ஸ்திரத்தன்மை. விஷ்ணு மாதிரி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், நல்ல திட்டங்கள் தொடரும்னு உறுதியளிக்கணும். 3வது புதுமை.
பிரம்மா மாதிரி டெக் பார்க், ஸ்கில் சென்டர்னு புதுமையான திட்டங்களை உருவாக்கணும். 4வது பாதுகாப்பு. துர்க்கை மாதிரி சட்டத்தை கடுமையாக்கி மக்களை காக்கணும். இங்க பாருங்க, இதெல்லாம் வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு முதலீடு. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாள் ஆகும், அதனால மக்களுக்கு என்ன லாபம்னு தெளிவா இருக்கு. 753 கோடியில பைபாஸ் ரோடு போட்டா டிராஃபிக் குறையும், 50 கோடியில ஏரிய சரி செஞ்சா நிலத்தடி நீர் உயரும், வேலையும் கிடைக்கும், 20 கோடியில ஒரு ஸ்கில் சென்டர் ஆரம்பிச்சா வருஷத்துக்கு 5000 இளைஞர்களுக்கு வேலைக்கு வழி பிறக்கும். சரி, இப்போ இந்த டேட்டாவையும் திட்டத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அரசியல் வெற்றியா மாத்துறதுங்கிறதுக்கான இறுதி ஆலோசனைக்கு வருவோம். இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இப்போ இருக்கிற எம்எல்ஏவை மாத்த முடியுமா? இது சாத்தியமா? பதில் ஆம், நிச்சயமா முடியும். 2021ல நூலிழையில ஜெயிச்சதும் இப்போதைய உறுப்பினரோட வயசும் அவரை ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு. ஒரு புது இளமையான வேட்பாளர் வந்தா இந்த எதிர்ப்பாளைய தனக்கு சாதகமா மாத்தி சுலபமா ஜெயிக்கலாம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. பிரச்சாரத்தோட முழு கவனமும் ஆட்சியோட தோல்விகள் மேலதான் இருக்கணும். தனிப்பட்ட முறையிலோ ஜாதியோ மதத்தையோ வச்சு பேசக்கூடாது. உண்மைகளை மட்டும் பேசுங்க. எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாதீங்க. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தை உறுதி செய்யுது. அதை மதிச்சு பொறுப்போட செயல்படுறதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. இதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி.